Exercise 3.14 fourth problem. If alpha and beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 by 7, find the value of a. அதாவது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கம்மா. ஆனால் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இந்த ஏன்றது நம்பர் என்னன்றது கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா பி மைனஸ் ஆல்ஃபா, அதாவது இதோட ரூட் வந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. அதில் பியிலேருந்து ஆல்ஃபா லெஸ் பண்ணால் minus 13/7 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாடல் நம்ம எக்ஸாம்பிள் கூட ஒரு சம் போட்டோம். சரி, அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்களேன். 7x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் 2 ஈக்குவல் 0. இதில் ஏற்கனவே ஏ என்ற லெட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கேபிட்டல் ஏபிசி எடுத்துக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 7, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி ஈக்குவல் டு ஏ, அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து சி வந்து 2. இப்போ சம் ஆஃப் த ரூட் ஆஸ் யூஷுவல் பாருங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். சம் ஆஃப் த ரூட் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி வந்து ஏ இல்லையா, மைனஸ் ஏ பை 7, மைனஸ் ஏ பை 7 வந்து சம் ஆஃப் த ரூட். அடுத்தது என்ன பண்ணோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ ஃபார்முலா. அப்போ சி வந்து 2/7. சரிங்களா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க இல்லையா, பி மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13/7 இருக்கு இல்லையா? ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃப்ரம் த டேட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அது. இது ஒரு நம்ம முன்னாடி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ அதுல இருந்து கொண்டு வரதான். எப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 4 ஆல்ஃபா பீட்டா வரும். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ பை 7, அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஹோல் ஸ்கொயர், மைனஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மைனஸ் 13/7 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 2/7. அது இதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த மைனஸ் ஏ பை 7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் பை 49 மைனஸ் இந்த மைனஸ் 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ், அதாவது 169 ஆகும். பை 7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு 49. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8/7. இப்போ எல்சிஎம் வந்து 49 எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்படியே எல்சிஎம் அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ 49 வந்து எல்சிஎம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 169 ஈக்குவல் டு 8/7. சரிங்களா? இது அப்படியே கிராஸ் பண்ணி இந்த 49 வந்து ரைட் சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 169 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 49/7. இந்த 7க்கும் 49 கேன்சல் பண்ணால் 7 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 169 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 7 8 சார் 56. நமக்கு ஏ ஸ்கொயர் தான் வேணும் இல்லையா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 56 இந்த மைனஸ் 169 வந்து ரைட் சைடு பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆட் பண்ணால் 225. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்போ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. அதாவது இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைடு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு, ஆக்சுவலாக எப்படி தெரியுமா சொல்றது, இது ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும் அப்படின்றது மீனிங் இல்லை. ஆக்சுவலாக ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறோம். சரிங்களா? ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ஏன்னு வரும். அப்போ 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 15. நம்ம பொதுவாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லையா. அப்போ ஏக்கு வந்து ப்ளஸ் 15 மைனஸ் 15 எது எடுத்தாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ரெண்டுமே ஆன்சர் தான். அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்க. If one root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other than the value of a. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதுக்கு ரூட் இருக்கும் இல்லையா, இப்போ இது ஒரு 2y square minus ay plus 64 ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்மா. இதுல ஒரு ரூட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு ரூட் இதோட ட்வைஸ்ன்ட்டாங்க. அப்படின்னா 2a அர்த்தம். அப்போ இங்க என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a, y-ஓட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் வந்து c, அது ஆஸ் யூசுவல் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ பாருங்க, ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் த அதர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரூட்டை நான் ஆல்ஃபான்னு எடுத்துட்டா அப்போ இன்னொரு ரூட் வந்து அதோட ட்வைஸ் அப்படியே டபுள்ன்றாங்க. அப்போ 2 ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க பார்க்கலாம். சம் ஆஃப் பொதுவாக நம்ம ஆல்ஃபா பீட்டா தானே எடுத்துக்கோம், ஆல்ஃபா தான். ஆனால் இன்னொரு ரூட் வந்து இந்த மொதல் ரூட்டோட டபுள்னு சொல்லிட்டாங்க, ட்வைஸ்ன்றாங்க. அப்போ 2 ஆல்ஃபா. அப்போ சம் ஆஃப் த ரூட்னா என்ன பண்ணுவீங்க, ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு, அதாவது மைனஸ் அந்த பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இல்லையா, மைனஸ் பிளஸ் ஆகிடும் ஏ பை 2. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு அப்படின்னா 3 அந்த சைடு பண்ணால் டிவைட் ஆகிடும்.
அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை சிக்ஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, டூ ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா டூ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி 64/2. இதில் நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் தான் வேணும்னு வச்சுங்களேன். அப்போ டூ அந்த சைடு பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ ஆக்சுவலாக இதை அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம், 32 வரும். மறுபடியும் இந்த டூ அந்த சைடு கொண்டு போனால் சிம்பிளை பண்ணால் 16 வரும். சரிங்களா, அப்படியே கூட என்ன பண்ணலாம், இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 36, மறுபடியும் இந்த டூ அந்த சைடு பண்ணால் டிவைட் ஆகும். அப்போ இந்த டூக்கு 36 கேன்சல் பண்ணால் நமக்கு 32 கேன்சல் பண்ணினா 16 வரும். சரிங்களா, அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ நமக்கு ஏ தானே வேணும், ஏ ஸ்கொயர் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 16 இல்லைங்களா, ரைட்டு. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 16. அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாருங்க ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம ஏ பை சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்க அப்ளை பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல இந்த இடத்துல ஏ பை சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ ஏ பை சிக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்கொயர் கேன்சல், ரைட் சைடில் வந்து 16 ரூட் எடுத்தால் 4 வரும். சரிங்களா, அப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. எப்படின்னா ஏ பை சிக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. எப்பவுமே எந்த நம்பர் இருந்தாலும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பிளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லையா, பிளஸ் ஆர் மைனஸ் 4. நமக்கு ஏ தானே வேணும், இந்த 6 கிராஸ் பண்ணால் 6 4 சார் 24. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 24, பிளஸ் 24 ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் 24 ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா. If one root of the equation 3x square plus kx plus 81 equal to 0 having real roots is the square of the other than find k. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ரூட் வந்து நார்மலா எடுத்துக்கிறோம், இன்னொரு ரூட் வந்து அதோட ஸ்கொயர்ன்ட்டாங்க. சரிங்களா, போன சம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வைஸ்ன்னு கொடுத்தாங்க, ஆல்பா இன்னொரு ரூட் வந்து 2 ஆல்பான்னு எடுத்துட்டோம். அந்த மாதிரி நம்ம இங்க என்ன பண்ணா, ஆல்பான்னு ஒரு ரூட் எடுத்தா இன்னொரு ரூட் வந்து ஆல்பா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆல்பா தான் யூஸ் பண்ணல, பீட்டா அந்த மாதிரி எந்த லெட்டர் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து முதல்ல ஏபிசி எழுதிக்கிறோம். சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி, அது வந்து கே, அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து சி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட் த ரூட்ஸ். ரூட் என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க, ஆல்பா ஒரு ரூட், ஆல்பா ஸ்கொயர் ஒரு ரூட். முதல்ல என்ன பண்ணணும், எடுத்த உடனே நம்ம என்ன ரூட் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தான் கண்டுபிடிக்கணும், வேற எதுவுமே இல்லை. சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிச்சு மாற்றி சப்ஸ்டிட் பண்ணி போகணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா 1 ஆல்பா ஸ்கொயர் 1, ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. சரிங்களா, இதான் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வரணும், மைனஸ் கே பை 3 வந்துருச்சுங்களா. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் சி பை ஏ. அப்போ ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் வந்து ஆல்பா கியூப் ஈக்குவல் டு சி வந்து 81/3. 81/3ன்னு வச்சுங்களேன், இந்த 3க்கு 81 கேன்சல் பண்ண 27. அப்போ ஆல்பா கியூப் ஈக்குவல் டு 27. ஆல்பா ஈக்குவல்னா வரும் ஆல்பா கியூப் ஈக்குவல் 27. அப்போ ஆல்பா கியூப் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். அப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா ஆல்பா ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இது எதுவுமே என்ன பண்ணும், இப்போ ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டால இது எதுவுமே எதில் போடணும்னா, இந்த இருக்கு பாருங்க மைனஸ் கே பை 3க்குல அதில் சப்ஸ்டிட் பண்ணும். அதுல லெஃப்ட் சைடு என்னன்னு பாருங்க, லெஃப்ட் சைடு என்ன, இதோட லெஃப்ட் சைடு என்ன அப்படின்னா ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. அதாவது ஒன்னு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ல இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும், இல்ல சம் ஆஃப் த ரூட் கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஏதாவது ஒன்று எதுல நமக்கு ஆல்பா வேல்யூ ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அது எதுவுமே இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ நம்ம எங்க ஆல்பா கிடைச்சது, இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கும் போது ஆல்பா வந்து 3 கிடைச்சது. அப்போ அது எதுவுமே சம் ஆஃப் த ரூட்ல போடலாம். போன சம்ல எப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ல ஆல்பா கிடைச்சது, அதை எடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ல சப்ஸ்டிட் பண்ணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மாத்தி சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம், ஆல்பா பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் கே பை 3, ஆல்பா வேல்யூ 3. அப்போ இந்த இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ண 9 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இது என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணா 12. அப்ப என்ன வரும், 12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 கிராஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். அப்ப என்ன வரும், 36 மைனஸ் கே ஈக்குவல் டு 36. அப்ப கே ஈக்குவல் டு மைனஸ் 36. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் கே ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும், அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப k equal to minus 36 is answer. Example 3.47. If alpha and beta are the roots of the equation 2x square minus x minus 1 equal to 0, then form the equation whose roots are. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதோட ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க ஒரு ஈக்குவேஷன், அவங்க ஒரு 1/ஆல்பா 1/பீட்டா இருக்குல்ல, இது ரெண்டும் ரூட்டாக இருந்தா அதோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 1/ஆல்பா 1/பீட்டா, இதோட சம் ஆஃப் ரூட் இதோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். அதோட சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு எது தேவைப்படும் அப்படின்னா, அவங்க ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாரு, அதோட சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படும். இப்போ முதல்ல எடுத்தோடனே அதை தான் கண்டுபிடிச்சணும். பாருங்க, அவங்க கிவன் ஈக்குவேஷன் என்ன, 2x square minus x minus 1. இதுல வந்து பாருங்க, a பாருங்க 2, b வந்து -1, c வந்து -1. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சம் ஆஃப் த ரூட்டை ஃபைண்ட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ.
மைனஸ் பி வந்து ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பை ஏ வந்து 2, அப்போ 1/2 சம் ஆஃப் ரூட். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சி பை ஏ, சி வந்து -1/2. சரிங்களா? இது வந்து சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நார்மலா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, அவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க? ரூட்ஸ் ஆர் 1/α 1/β. சரிங்களா? இது ரெண்டும் ரூட்டாக இருந்தால் இதோட ஈக்குவேஷன் என்ன வரும்? சரிங்களா? 1/α 1/β ரூட்டாக இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இது ரெண்டுத்துடைய சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா? அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சு அப்ப இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணும். 1/α + 1/β எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க. ஆல்பா பீட்டா எல்சிஎம் எடுத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க ஆல்பா இருக்கு, பீட்டா இல்ல, அப்ப பீட்டாவில் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பீட்டா பிளஸ் ஆல்பா பை ஆல்பா பீட்டா வரும். பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு ஒன்று தானே, அதோட வேல்யூ 1/2 பை ஆல்பா பீட்டா வேல்யூ -1/2. சரிங்களா? பாருங்க 1/2 இன்ட்டு -1/2 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2/1, 2 கேன்சல் பண்ணிக்கலாம், அப்போ -1 வரும். சரிங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் பாருங்க. 1/α இன்ட்டு 1/β, அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/α பீட்டா வரும். ஆல்பா பீட்டா வேல்யூ -1/2 இல்லையா? ஆக்சுவலா இந்த 2 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2 மேல போயிடும், அப்போ -2. இப்போ சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்னமா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் வந்து -1 இன்டு x, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து -2. அவ்வளவுதாம்மா. x² இது மைனஸ் மைனஸ் பிளஸ் x -2 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எது? 1/ஆவையும் 1/βவையும் ரூட்டாக வச்சிருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எது அப்படின்னா x² + x - 2. அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க. α² இன்ட்டு பீட்டா கமா β² இன்ட்டு ஆல்பா இது ரூட்டாக இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். என்ன முதல்ல இதோட சம் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிங்க. இதோட சம் ஆஃப் தி ரூட் பாருங்க. சம் ஆஃப் தி ரூட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. α² பீட்டா பிளஸ் β² ஆல்பா ஈக்குவல், ரெண்டுத்துலயுமே ஆல்பா பீட்டா காமனா இருக்கு, வெளியே எடுத்துலாம். இப்போ முதல் டேர்ம்ல ஆல்பா பீட்டா எடுத்துட்டா ஒரு ஆல்பா இருக்கும், செகண்ட் டேர்ம்ல ஆல்பா பீட்டா தான் ஒரு பீட்டா இருக்கும். இப்போ பாருங்க ஆல்பா பீட்டா வேல்யூ -1/2, ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ 1/2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா 1 மல்டிப்ளை பண்ணா 1, 2 × 2 4 -1/4 சம் ஆஃப் தி ரூட். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து பாத்தீங்கன்னா α² இன்ட்டு பீட்டா இன்ட்டு β² இன்ட்டு ஆல்பா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண நம்ம வரும் ஆல்பா இன்ட்டு α² இன்ட்டு ஆல்பா, ஆல்பா கியூப் ஆயிடும். பீட்டா இன்ட்டு β² வந்து பீட்டா கியூப் ஆயிடும். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆல்பா பீட்டா ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ ஆல்பா பீட்டா வந்து -1/2 ஹோல் கியூப், -1/2 கியூப் பண்ணீங்கன்னா -1/8 இஸ் ஆன்சர். இப்போ சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு அதாவது x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு x இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. இதான ஃபார்முலா. x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்குவல் டு 0. பாருங்க x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் வந்து -1/4 இன்ட்டு x பக்கத்துல பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து -1/8. சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா 8 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. ஏன்னா அது வந்து ஒன்னு எல்சிஎம் எடுத்துக்கலாம், 8 ஆல எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்ல 8 ஆல மல்டிப்ளை எல்லாம் ஒண்ணுதான். ஸோ 8 ஆல மல்டிப்ளை பண்ணா நான் வரும் 8x². இங்க 8 ஆல மல்டிப்ளை வந்து 8க்கும் 4 கிடைச்சா 2 வரும், அப்போ 2x + 2x. ஏன்னா இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி இங்க 8 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8 கேன்சல் ஆச்சுன்னா -1. ஸோ இதுதான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் பாருங்க. தேர்ட் வந்து என்னன்னா 2α + β வந்து ஒரு ரூட், 2β + ஆல்பா வந்து இன்னொரு ரூட். இது ரெண்டு ரூட்டா இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும்? சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் கண்டுபிடி. பாருங்க ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட் பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2α + β + 2β + ஆல்பா. ஒன்றும் இல்லை, 2α இது ஒரு ஆல்பா என்ன ஆயிடும்? 3α, β 2β 3β. ரெண்டுத்துல இருந்து 3 காமன் எடுத்துட்டா ஆல்பா + β, ஆல்பா + β சம் ஆஃப் தி ரூட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு 1/2. அப்போ 3 × 1/2 வந்து 3/2 இஸ் ஆன்சர். இது சம் ஆஃப் தி ரூட். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து பாத்தீங்கன்னா 2α + β இன்ட்டு 2β + ஆல்பா. இது ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2α எடுத்து மல்டிப்ளை பண்ணா 4α β, இது மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுக்கோங்க 2α² + 2β² + ஆல்பா பீட்டா அப்படின்னு வரும். சரிங்களா? ரைட், பார்க்கலாம் பாருங்க. பாத்தீங்கன்னா பாருங்க 4α β + 2α² + 2β² + ஆல்பா பீட்டா. இதுல இந்த 4α β இது ஒரு ஆல்பா பீட்டா என்னாச்சுன்னா 5α β, இது ரெண்டுத்துல இருந்து 2 காமன் எடுத்துடலாம். அப்போ 2α² β. இப்போ இந்த 5α β அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு இல்லையா? α² + β² என்ன ஃபார்முலானா ஆல்பா + β ஹோல் ஸ்கொயர் -2α β. பாருங்க 5 இன்ட்டு இந்த ஆல்பா பீட்டா வேல்யூ -1/2 + 2 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/2, ஆக்சுவலா 1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து நான் 1/4 -2 இன்ட்டு ஆல்பா பீட்டா வேல்யூ -1/2. இந்த 2 2 அடிச்சிடலாம்.
இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும். அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் -5/2. இதை சிம்பிளை பண்ணா -5/2. இதை வந்து சிம்பிளை பண்ண இந்த 1/2 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். அப்ப -5/2 வரும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா +2 × 1/4 +1 வரும். 1/4 +1 கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5/4 வரும். சரிங்களா? இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 5/4 வரும். -5/2 வெளியில இருக்கு. +2 × 5/4 வரும். நல்லா புரிஞ்சுங்க. 2 × 5/4 வரும்போது இந்த 2 கேன்சல் ஆச்சு, 4 கேன்சல் ஆனா 5/2. அப்ப -5/2 +5/2 0 ஆகும். அப்ப 0 போடுறது கரெக்ட் தான். சரிங்களா? 0 தான் வரும். Therefore the required equation நம்ம x² minus sum of the root into x plus product of the root equal to 0. x² minus sum of the root வந்து என்னது 3/2x plus product of the root வந்து 0. இப்போ என்ன பண்ணா 2 ஆல் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினா 2x², இங்க 2 ஆல் மல்டிப்ளை இந்த 2 கேன்சல் ஆயிடும். -3x = 0.